அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறைவனை முத்தமிழால் நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்முடைய மரபிலே உண்டான ஒரு மிகப்பெரிய விஷயம். அதிலே நம் அனைவருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு மொழியாகிய இசை என்கின்ற ஒரு மொழியின் வடிவமாக இறைவனை பாடி பிறவி வழிபட்டவர்களைத்தான் அருளாளர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த அழகான இசையை ஆதியில பண் என்று அழைத்தார்கள். அந்த பண்ணின் மொழியினாலே தான் ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இறைவனை தன்னுடைய தமிழால் பாடிய அந்த திருமுறைகளை இன்றைக்கு 12 திருமுறைகள் என்று நாம் வரிசைப்படுத்தி இறைவனை வழிபாடு செய்கின்றோம். அப்படி இசைக்கு எவ்வளவு உயர்வு உண்டு அப்படின்னா, இறைவனை மயக்குகின்ற அளவுக்கு இசைக்கு உயர்வு உண்டு. இசைக்கு நம்முடைய ஊனையும் உள்ளத்தையும் உருக்கி எங்கே இருக்கிறோமோ அங்கே அந்த இடத்திலேயே கரைத்து இறைவனோடே சேர்க்கக்கூடிய ஒரு அழகான தன்மையை தரக்கூடியது இசை. அந்த இசையை எல்லாம் வல்ல சிவபெருமானுக்காக இங்கே ஒரு அருமையாக யான் அறக்கட்டளையினுடைய சார்பாக அகரவா மகரவா என்கின்ற ஒரு அழகான பாடலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே இறைவன் விதைத்து அதை இந்த சிறப்பாக அதை ஒரு நல்ல வடிவமாக அதை கொண்டு வந்து அதற்கு ஒரு அழகான இசை ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய அந்த ராகமாக இருக்கட்டும், அதனுடைய பயன்படுத்தி இருக்கக்கூடிய இசை கருவிகளாக இருக்கட்டும், அதை ரொம்ப அற்புதமாக இந்த சிவனுக்கே உண்டான அந்த ஒரு அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த ராகத்தோடு இந்த வாத்தியங்களோடு தொடர்பு படுத்தணும் அப்படின்னு இசைக்கு ஒரு நியாயம் இருக்கு. அதை நியாயமாக நிரூபித்திருக்கக்கூடிய ரொம்ப அழகான இதனுடைய இசை அமைப்பாளர் அவர்களுக்கும் ரொம்ப அழகா, அதாவது என்னதான் நம்ம ஒரு கருவில ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சாலும் ஒரு குரல் மூலமாக ரொம்ப அழகா அற்புதமா அந்த பாட்டை கொடுத்திருக்கிறார் நம்முடைய கோல்டு தேவராஜ் சகோதரர் அவர்கள். அவர் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன், காலில் இருக்கிற செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு கை கும்பிட்டு பயபக்தியா உட்காந்து அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சார். அவர் தான் பாடி இருக்கிறாரு, ஆனாலும் அவர் ஒரு 100 வாட்டியாவது அந்த பாட்டை இது வரைக்கும் கேட்டிருப்பாரு. ஆனாலும் அவருக்கு அது ஒரு அர்ப்பணிப்பு. நான் கூட நிறைய இடத்துல என்ன கேட்பாங்க, பரவாயில்லமா மேடைக்கு செருப்போட வாங்க அப்படின்பாங்க. இதை சோறு போடுற இடங்க, அதனால இது மேல செருப்பு போட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதனால செய்கின்ற தொழிலை யார் ஒருத்தர் தெய்வமாக மதிக்கிறார்களோ அவர்களிடத்திலே தெய்வம் நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற தொழிலில் குடியிருக்கும். ரொம்ப அழகா அந்த பாட்டுக்கு ஏற்ற அந்த குரலை ரொம்ப அழகாக அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப அற்புதமான குரல் நயத்தோடு அந்த பாடல் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு நல்ல அருமையான வரிகளை கொடுத்து அந்த பாடல் வரிகள், அதற்கு உயிர் தந்திருக்கிற பாடல் வரிகள், இது எல்லாத்துக்கும் மேலே இதை சிறப்பாக தயாரித்திருக்கிறார்கள். ரொம்ப அழகாக அதை கொடுத்திருக்கிறீங்க. யான் அறக்கட்டளை அப்படிங்கிற சார்பில் உயர்வாய் அறிவால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு சமூகத்துல சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வை இங்கே சிறப்பிப்பதற்காக நம்முடைய ஆதீனம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்வை இன்றைக்கு துவங்கி இருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இதுல கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எல்லாரையும் பேரை நானே இப்படி சொல்லிட்டே இருந்தேன்னா அடுத்தடுத்து இதை பத்தி நிறைய பேசுறதுக்கு 2 பெரும் பேச்சாளர்களை அழைச்சிருக்கிறாங்க. சிவசதீஷ், சகோதரி ரேகாமணி. ஆமா, 2 பெரும் பேச்சாளர்கள் இந்த பாட்டை பற்றி பேசுவார்கள். நான் ஏற்கனவே எனக்கு 5:30 6 மணிக்குள்ள நிகழ்ச்சி நிறைவாயிடுமான்னு சொன்னதுனால நான் 6:30 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதனால அவங்க கிட்ட நான் முன்னாடியே கேட்டுட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் ஏதோ அடம் பிடிச்சு நான் முதல்ல வந்துடுறேன், நான் பாடிடுறேன்ற மாதிரி நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா எல்லாரையும் பொறுமையா பேச சொல்லுங்க அப்படின்னு அதையும் ரொம்ப சிறப்பா ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிற்கு அழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய இயக்குனர் மிக அருமையாக சிறப்பாக இதை இயக்கி தந்திருக்கிறார். இதுல இன்னும் எத்தனை கலைஞர்கள் அதை ஏஐ பண்ணிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா சிறப்பா திருமுருகன் பூண்டிலாம் பையன் திருமுருகன் பூண்டி தானே அவர் சொன்னார். ஆமா, அத ஏஐல அதை ரொம்ப அழகா நம்ம முருகப்பெருமானுடைய ஊர்ல இருந்து அந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் பண்ற போது அவர் அங்க பார்த்திருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க பார்த்து சிறப்பாக தேர்ந்தெடுத்து செவ்வண்ணே இதை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் இதை பார்த்து பயன்பெற்று சிவபெருமானுடைய
பேரருள் பெரும் கருணைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் அன்போடு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லக்ஷ்மண் சார், சாம் சார், எல்லா இயக்குநர்களுக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி இந்த பாட்டு சாவி அண்ணா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சாமி பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறோன்னு யூஸ்வலாக நம்ம எதிர்பார்ப்போம். சாமி பாட்டுன்னொடனே அது நமக்கு தெரியும், அது ஒரு நார்மலாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மெனக்கடாத ஒரு பாட்டாக தான் நம்ம நிறைய சாமி பாடல்கள் பார்த்துருக்கோம் இப்போ பண்ற பாடல். பட் இந்த பாட்டு பார்த்தா இது சினிமா படத்துல வர ஒரு பாட்டு மாதிரி, சார் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோக்காக பண்ண பாட்டு மாதிரி. உண்மையிலே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு கடவுள் சிவனை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ற ஒரு பாட்டு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த பாட்டை பார்க்கும்போது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சரி, அந்த அந்த மியூசிக்லயே ஆகட்டும், அந்த லிரிக்ஸ்ல ஆகட்டும், தேவராஜ் சாரோட வாய்ஸ் ஆகட்டும், விஷுவல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருந்தது. நம்ம பாட்டை கேட்கும் போது நமக்கு அந்த ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுது. அவங்க மேடம் சொன்ன மாதிரி சிவன் வந்து ஒரு ஆக்ரோஷமான கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அவருக்கு வந்து ஒரு சாதாரண பாட்டை போட்டு அந்த ஒரு உணர்வை கடத்த முடியாது. ஆனா இந்த பாட்டு அவரோட அந்த ஆக்ரோஷத்தையும் அந்த எனர்ஜியும் அந்த ஹீட்டையும் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே நமக்கு அது கடத்துது. பாட்டை கேட்கும் போதே நமக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ அதை ரொம்ப அழகா மியூசிக் டைரக்டர் சாரும் லிரிசிஸ்ட் சாரும் அதுக்கப்புறம் பாடினவங்களும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சாவியோன்னா விஷுவல்ஸும் அதே மாதிரி தான். ஸோ சாதாரணமா ஒரு கோயில்ல இந்த மாதிரி சாமி பாட்டு இவ்வளோ இதுவா எடுத்தாலும் அதை சிம்பிளா கோயில்கள்ல போயிட்டு சாமியோட க்ளோஸ்அப் அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கிராண்டியரா ஏஐல வந்து ஒரு பாட்டை வந்து அவ்வளோ அழகா, அவ்வளோ ஒரு ஒரு மாசா, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா, பார்க்காத ஒரு ஆங்கிள் வந்து சிவனையும் கடவுளையும் வந்து நம்ம காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சாவி அண்ணனுக்கும் எடிட்டர் கௌதம் ப்ரோக்கும் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே. அதே மாதிரி இந்த பாட்டு வந்து கண்டிப்பா வந்து இப்ப சொன்னாங்க நிறைய பேருக்கு ரீச் பண்ணுங்கன்னு. இது நம்ம ரீச் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்கா இந்த பாட்டு ரீச் ஆகும்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அவ்வளோ உண்மையிலேயே நல்லா இருக்கு. இது பல கோயில்கள், அது திருவண்ணாமலை கோயில்லே ஆகட்டும், எல்லா பெரிய சிவன் கோயில்லையும் இந்த பாட்டு கூடிய சீக்கிரமே ஒலிக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஏஐ பத்தி சொல்லி ஆகணும். என்னன்னா தமிழர்கள் வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து முன்னோடி. நம்ம வந்து இந்த கல்ச்சரல்ல இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுல நம்மளுக்கு முன்னோடி யாருமே கிடையாது. அது மீம்ஸா இருந்தாலும் சரி, போட்டோஷாப் இருந்தாலும் சரி, இப்ப ஏஐயா இருந்தாலும் சரி, நீ என்ன டெக்னாலஜி ராக்கெட் சயின்ஸ் எதோ உருவாக்குனாலும் அதை நாங்க எங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நாங்க வந்து அதை மாத்திக்குவோன்றது தமிழர்களோட உணர்வு. ஸோ அந்த மாதிரி சிவன் வரைக்கும் நம்ம கடவுள் வரைக்கும் எவ்வளோ எப்படி கொண்டு வர முடியுமோ அதை நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கோன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸோ ஏஐல தானே பண்ணியிருக்காங்க, இதை யார் வேணா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அதான் பாட்டை பார்த்த உடனே பேசிட்டு இருந்தோம். ஏஐல நீங்க இப்படி ஒரு பாட்டை கொண்டு வந்ததுக்கு நீங்க சிவனையே கூப்பிட்டே ஷூட்டிங் பண்ணிடலாம், அவ்வளோ கஷ்டம் இது. நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஈஸியா வந்து கம்ப்யூட்டர்ல வந்து சிவன் வரணும் சிவன் போகணும்னு எழுதுனா அது வந்துடும்ன்ற மாதிரி. அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான வேலை. அது ஒர்க் பண்ணி பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு போட்டோ ஜென்ரேட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ட்டு. பட் அவ்வளோ அழகா, அவ்வளோ பொறுமையா, அவ்வளோ நேர்த்தியா, அவ்வளோ குவாலிட்டியா இப்படி ஒரு விஷுவல்ஸை கொண்டு வந்து இவ்வளோ நல்ல சாங்ஸையும் கொண்டு வந்து இவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணி இதை வெறுமனே யூடியூப்ல மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு போகாம இந்த பாட்டை வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்ச யான் அறக்கட்டளைக்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணணும் இந்த நேரத்துல. ஏன்னா அவங்க இது வந்து எந்த ஒரு பண நோக்கத்துக்கு லாப நோக்கத்துக்காக பண்ணலன்றது நமக்கு அப்பட்டமாவே தெரியுது. ஸோ அதை வந்து ஒரு மக்களுக்காக ஒரு விஷயத்தை இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சு பண்றாங்க. ஒரு ரொம்ப நல்ல முயற்சி. அதே மாதிரி சாவி அண்ணனை பத்தியும் பேசணும். எப்பயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்க ஒரு ஆள் தான் சாவி அண்ணன். எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் ரொம்ப பாசிட்டிவா சிரிச்ச முகத்தோட வந்து அதை வந்து பாத்துக்கலாம்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா பேசக்கூடிய ஒரு ஆள், நம்மையும் பாசிட்டிவா நடத்தக்கூடிய ஒரு ஆள். ஸோ பேசிக்கா அவரும் வந்து கருப்பு சட்டை போட்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியும் அவரும் வந்து பெரியார் கொள்கையால ஈர்க்கப்பட்ட ஒருத்தர் தான். ஆனா ஒரு ஒர்க்குன்னு வரும்போது அதை அந்த கருத்தியல் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு விஷயம் அதை நம்ம ஒரு பெஸ்டா ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இப்படி ஒரு விஷயம் பண்றது ரொம்ப ஆரோக்கியமானது. அதுதான் தமிழகம். அது அது ஒரு அதோட வெளிப்பாடு தான் இது. ஸோ அவரும் படம் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த படமும் வந்து இதே மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் ஆகி ஒரு சக்சஸ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும்ன்றது என்னுடைய ஒரு ஆசையும். ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகரபா மகரபா பாடல் பெரிய பெரிய வெற்றியை பெறும். அது வந்து நிச்சயமா இந்த பாட்டிலே தெரியுது. ஸோ எல்லாரும் இந்த பாட்டை இன்னும் அதிகமா கொண்டு சேர்க்கணும், சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.
நன்றி. அடுத்து இயக்குனர் வசந்தமணி அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அழைக்கிறோம். வெற்றிவேல் படத்தின் இயக்குனர் சசிகுமாரை வைத்து இயக்கிய பெருமை அவரை சேரும். ஐயா அவர்கள். வந்திருக்கின்ற நண்பர்கள், ஆன்மீக பெருமக்கள் மற்றும் சினிமா துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பணிவான வணக்கங்கள். தம்பி ராஜேந்திரன் சாவின்னு பேரை மாற்றிருக்காரு. பிறகு ராஜேந்திரன் தெரியும் எனக்கு. எல்லாரும் ஆடி ஓடி கடைசியில் ஆன்மீகத்தில் தான் கால் வைப்பாங்க. என் தம்பி அடி வைக்கும்போது ஆன்மீகத்தில் வச்சு தான் வந்திருக்காரு. அது வாழ்த்துக்கள். அவருடைய ஆன்மீக பயணமும் அவருடைய கலை பயணமும் தொடர்ந்து வெற்றி பெறணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்னு ஒரு பழமொழி இருக்கு. இவ்வளவு சுருக்கமாகவா? ரத்தின சுருக்கம் என்று சொல்லலாம். நன்றி. அடுத்து சிவன் பாடலை எழுதிய பார்த்தனுக்கு தேரோட்டிய சாரதி. எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். மதுரை மண்ணின் மைந்தன். அதனால் என்னவோ மீனாட்சி தத்தெடுத்துக் கொண்டால் இந்த வைணவரை. U1 என்று யுவன் சங்கர் ராஜா பெயர் வைத்து யூடியூப் ஆரம்பித்தாலும் காதல் செய்ய வந்தேன் படத்தின் பாடலாசிரியர் இவர். கடந்த ஆண்டு அயோத்தி திரைப்படம் காற்றோடு பட்டம் போல பாடல். ஆனால் அதெல்லாம் மறந்து விட்டது இந்த பாடலை கண்டு. இனிமேல் நாங்கள் சாரதியை அதரவா மகரவா என்றுதான் அழைப்போம். ஐயா வருக, உங்கள் கவித்தேரை ஓட்டுக. எல்லாருக்கும் வணக்கம். ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருக்கக்கூடிய இந்த பெருஞ்சபையில் என்னை போன்றவர்களையும் இந்த மேடையில் இருக்க வைத்த ஈசனுக்கு இந்த தருணத்தில் நன்றியை கூறி, ஈசனுடைய நேசனாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஐயா திண்டுக்கல் சிவபெரும் ஆதீனம் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவராத்திரி அன்னைக்கு தொடங்கி பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த பாடல் வெளியில வருது. இதே போல இந்த பாடலுடைய அடுத்த கட்டமும் நல்ல நல்ல நிகழ்வுகளை நோக்கி போகும்னு நான் நம்புறேன். யான் ப்ரொடக்ஷன் சார்பாக இயக்குனர் சாவி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டாரு. எனக்கு அவரோட அதிக பழக்கம் இல்லை. இது வரைக்கும் ஒரு 25 முறை தான் அலைபேசியில் பேசியிருப்போம். அதுலேயும் இந்த பாடல் சம்பந்தமாக ஒரு 20 முறை பேசியிருப்போம். ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட வெளிப்படுகிற வார்த்தைகள் அப்படி பாடல் எழுதுகிற நமக்கே அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கலாம் போல இருக்கும். ரொம்ப கணீர்னு உரைப்பார். அதுலேயும் தமிழ் மீது அதிக ஆர்வம் உள்ள ஒருத்தர். பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு அந்த வள்ளின எழுத்துக்களை வச்சு ஏதாவது குழந்தைகளுக்கு செய்ய முடியுமா பாருங்கம்பார். அதை யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த உயிரெழுத்துக்களை வச்சு ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு பாடம் நடத்த முடியுமா, அதை பற்றி ஏதாவது ஒரு கண்டென்ட் பிடிக்க முடியுமாம்பார். என்னடா நம்மளை விட பரபரன்னு இருக்காரு அப்படின்னு தோணுவார். சிவனை பற்றி ஒரு அற்புதமான பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு அந்த ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதில் பிரமாதம் என்னென்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி ஆன்மீக பாடலுக்கு அதிகமான விளம்பரங்கள் செய்ய மாட்டாங்க. எழுதுவாங்க, ஒளிப்பதிவு நடக்கும், அப்புறம் நம்மளே யூடியூப்பில் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு நிகழ்ச்சியை எடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ நேர்த்தியாக இதை செயல்படுத்தியிருக்காரு. இங்கே சிறப்பு விருந்தினர்களாக அழைத்தவர்கள் இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச விதமாக இருக்கட்டும், ஒரு சிறப்பான இயக்குனராக திரைத்துறையில், தமிழ் திரைத்துறையில் மின்னுவதற்கான அத்தனை விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியில் தெரியுது. அவருக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இசையமைப்பாளர் கணேசராஜேந்திரா சார், ஒரு தொடர் முயற்சின்னு சொல்லலாம் எனக்கு அவருக்கு இருக்கக்கூடியது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பாடல் எழுத போனேன், 2011. ஆனால் அந்த பட வேலை நடைபெறலை. காலம் பாருங்க எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. கணேசராஜேந்திரா சார், தொடர்ந்து உங்களோட நான் நிறைய பாடல் எழுதணும். கோல்டு தேவராஜ் சார், உங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஓடி ஓடி உட்கிடந்த ஜோதி, இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் நீங்கள் தான் கலந்துருக்கீங்க. உங்கள் குரலில் இந்த வரிகள் பேசப்பட்டதுக்கு, பாடப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. எடிட்டர் கௌதம் சார், சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களை எல்லாருமே பாராட்டிட்டாங்க. அந்த சார் இயக்குனர் சொன்ன மாதிரி ஏஐயில் சிவனை முதல்ல பார்த்துட்டோம். ரொம்ப நன்றி. யான் ப்ரொடக்ஷனுக்கு நேரில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்படி ஒரு பாடலை எடுத்து கொண்டு உயர்வாய் அறிவாளுங்கிற ஒரு
டேக் லைனோட ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது பெரிய விஷயம். இறையாளர்களுக்கும் அறிவியலாளர்களுக்கும் ஒன்றும் இல்லை. அறிவியலாளர்கள் வந்து ஆராய்வாங்க, இறையியலாளர்கள் வந்து அனுபவிப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். இது ரெண்டுக்குள்ளே தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஆன்மீகத்தை பற்றி இருக்குங்களா இல்லைங்களா, இருந்தால் காட்டுங்களாம். ஆனால் இன்னைக்கு அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூட நடந்தது. சாவியர் சார் வந்து சமுத்திரக்கனி சாருடைய அணியிலேருந்து வந்தவர். இதுக்கு முன்னாடி அவரே இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்திருக்குமான்னு தெரியாது. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரக்கனி சாருடைய கார்மேனி சிற்பம் படத்துடைய ப்ரிவியூஷன் நடந்தது. யோசிச்சு பாருங்க, அவருடைய குருநாதர் நிகழ்ச்சியும் அவருடைய சிஷியர் நிகழ்ச்சியும் அடுத்தடுத்து நடக்குது. இதை சில பேர் அதுவாக நிகழ்ந்ததுன்னு சொல்லுவாங்க, சில பேர் அது நிகழ்த்தியதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற நிறைய இறை பணிகளில் ஈடுபடணும், நிறைய தமிழ் பாடல்கள் எழுதணும். அதற்கு நிறைய இயக்குநர்கள் இங்கே வந்திருக்கீங்க. உங்களிடம் இந்த நேரத்தில் நான் வாய்ப்பாக அதை கேட்டுக்கிறேன். நன்றி. மன்னிக்கணும், மீண்டும் வந்து பேசுகிறேன். இந்த படைப்பை உருவாக்கிய யான் அறக்கட்டளையுடைய தயாரிப்பாளர் பிரதீப்குமார் அவர்களுக்கும் தீபா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தொகுப்பாளர் இசை அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த மக்கள் தொடர்பாளர் வெங்கட் அவர்களுக்கும் இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடம் சொல்லும்போது நான் மண்ணின் மைந்தன் மதுரைன்னு சொன்னாங்க. போன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மதுரை மண்ணின் மைந்தன் என்னை கூப்பிட்டாங்க, சந்தோஷம். மதுரையும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, நான் தமிழன். ஆனால் நான் பெருவுடையாரின் வாசலில் பிறந்தவன், தஞ்சை மண்ணை சேர்ந்தவன். நன்றி. சொக்கனுக்கு பிறந்தால் என்ன, மீனாட்சிக்கு பிறந்தால் என்ன, ஆனால் நீங்கள் சிவபக்தர் தானே ஐயா. அதனால் நாங்கள் தஞ்சையிலிருந்து உங்களை மதுரைக்கு மாற்றிவிட்டோம். நன்றி. 100 பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனா ஒரே பாடல்ல வந்து எப்படி பிரபலமாகிறது அப்படின்னு ஐயாவை பார்த்துதான் கண்டுக்கணும் நம்மலாம். மீனோத்தி அப்படின்ற ஒரு பாடல், அதுவும் சமகிட்டு. இந்த பாடலும் அதை விட அதிகமாக போகும் அப்படின்னு நாம நினைப்போம், வாழ்த்துவோம். நன்றி. வாழ்த்துறை வழங்க பேராசிரியர் முனைவர் சிவ சதீஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனம், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய இறைத்துறையை சார்ந்த எங்களுடைய குருமகா சன்னிதானங்களுக்கும், திரைத்துறையை சார்ந்த பெரியவர்களுக்கும், உரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உண்மையிலேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு போன் வந்துச்சு. சேவியோ சார் தான் கால் பண்ணாரு. ஃபோன் பண்ணி சாமி பாட்டு வெளியிடணும் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு. உங்க பேரு சேவியோ அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு கூட தொகுப்பாளர் சொல்லும் போது சொன்னாங்க, சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது. உண்மையான பொருள் என்ன தெரியுங்களா? நீங்கள் சிவனோட சொத்தாக்கிட்டீங்கன்னா, சிவனோட சொத்தாக மாறிட்டீங்கன்னா, உங்களுடைய குலம் மதம் எல்லாமே நாசமாகி சிவ சம்பந்தம் உடையவர்களாக மாறுகிறீர்கள். அதைத்தான் இந்த மேடை காட்டுது. அதையும் தாண்டி இந்த அறக்கட்டளை இதை வெளியிடுவது வந்து அறக்கட்டளையினுடைய பொறுப்பல்ல, அது அறங்கட்டளை. ஏன்னா திருவாசகத்துல வரக்கூடிய சொல்ல நீங்க வச்சிருக்கீங்க. யான் அறக்கட்டளை, வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமாகி கோனாகி யான் எனதென்று அவரை கூத்தாட்டு வானாகி என்றாய் என் சொல்லி வாழ்த்தவன் மாணிக்க வாசகர் சொன்னார். அந்த வகையிலே இறை சம்பந்தம் உடைய அறக்கட்டளையின் ஆண்டவனுடைய கட்டளையால் இது நிகழ்கிறது. அதிலும் சிறப்பாக ஏன் தமிழ் பாட்டுக்கு இப்படி ஒரு வரவேற்பு விழா, ஒரு அறிமுக விழா வைக்க வேண்டும் என்று சொன்னால், உலக மொழிகள் எல்லாம் இறைவனை பாடிக்கொண்டிருக்க அந்த இறைவனே இறங்கி வந்து இலக்கியம் பாடிய மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி. ஒரு நான் தமிழாசிரியராக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மதுரையை பற்றி கூட சொன்னாங்க. உண்மையிலேயே குறுந்தொகையில 2வது பாட்டு யார் எழுதினார்கள் என்று பார்த்தால் கீழே போட்டிருப்பாங்க. கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது வெளியினப்பின் மயிலைய செரிய தெரிவி கொந்தலின் நிறைய உணவோ நீயறியும் பூவேன்னு பாட்டு போட்டு இப்படிக்கு இறையனார்னு போட்டிருக்கும். இறைவனை எழுதிய பாட்டு, அதாவது தெய்வ தமிழ், நம்முடைய தமிழ். சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு அருமை. அதுவும் அகரவா மகரவா, இது உண்மையிலே சிகரத்திற்கு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.
அதுல பாடலாசிரியரை சொல்லிக்கிறேன், அங்க இருக்காரு ஐயா. ஐயா நான் ஒரு தமிழ் வாத்தியா இருக்கிறனால நீங்க பாட்டு அனுப்பிச்சு ஐயோ பாருங்க நீங்க ஏதோ கேள்வி கேட்பணும்னு நினைச்சிட வேண்டாம். உண்மையிலே ஏன் கேட்ட எனக்கே பதில் தெரியாது. நான் உண்மையிலேயே படிச்சு பார்த்ததுல எந்தெந்த இடத்துல எதுகை வரணுமோ அந்த இடத்துல எதுகை வந்திருக்கு, எந்த இடத்துல மோனை ஒன்றணுமோ மோனை வந்திருக்கு, எந்த இடத்துல இயைபு வந்திருக்கணுமோ வந்திருக்கு. அப்படி இலக்கிய நுட்பத்தாலும் இலக்கண செருமையாலும் இந்த பாடு தகுதி உடைத்து என்பதை நாங்கள் தமிழாசிரியராக இதற்கு நாங்கள் சான்று தரலாம். அதையும் தாண்டி இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல் வருவது சாதாரண விஷயம் இல்லைங்க. கவிஞர்கள் எழுதுவது சாதாரண விஷயம் இல்லை. ஏன் எங்க சாமிக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தர், அவர் அடியார்களை பாடணும்னு விரும்பிக்கிட்டு இருக்காரு. என்ன பாடுறது, எப்படி வரி எடுத்து கொடுக்கறதுன்னு தெரியல. அப்ப சிவபெருமானே ஒரு சொல் எடுத்து கொடுத்தாரு, தில்லைவாழ் அந்த மடியாருக்கு மடியன்னு. சிவனை பாடும் போது என்ன உன்ன பாடணுமா, எனக்கு எதை வச்சுப்பா பாடுறது, வார்த்தை வரலையேப்பா அப்படிங்கிற போது எனக்கு திட்னி இல்ல அதை வச்சே பாடு அப்படின்னாரு. பித்தா அப்படின்னு வார்த்தை எடுத்து கொடுத்து பாட வச்சாரு. சேக்கிழார் நம்ம ஊருக்காரரு, இங்க குன்றத்தூர்காரரு, அவர் எழுதணும்னு நினைச்சாரு, என்ன பண்றதுன்னு தெரியல, உலகலாம்னு வார்த்தை எடுத்து கொடுத்தாரு. அப்படி ஒவ்வொரு சொற்களாலும் பாமாலை செய்வது சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய சாரதி அவர்கள் சிறப்பாக கவிச்சாரதியாக தேர் நடத்தி இருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அடுத்து நம்முடைய ஐயா கோல்டு தேவராஜ் ஐயா, இந்த குரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த குரல் என்பது வாரியார் சாமி சொல்லுவாங்க, குரல் எப்படி வாய்க்கும் அப்படின்னு கேட்டா, போன ஜென்மத்துல யாரெல்லாம் கடவுளுக்கு தேனால் திருமஞ்சனம் அபிஷேகம் செய்தார்களோ அவர்களுக்குத்தான் குரல் வாய்க்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையில தெய்வீக குரலுக்கு சொந்தக்காரர் நம்முடைய ஐயா அவர்கள். அவர்களை நாம் என்னைக்கும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இங்க வந்திருக்கு. இன்றைக்கு காலையில எனக்கு ஒரு பட்டிமன்ற தலைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு தொலைக்காட்சியில தொழிலாளர் தின பட்டிமன்றத்திற்காக ஏஐ தொழில்நுட்பம் வரமா சாபமா அப்படிங்கிற தலைப்பு. எனக்கு வரம்னு கொடுத்துட்டாங்க. எப்படி சார் ஏஐ போய் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இந்த அகரவா மகரவாவினுடைய அந்த படத்தொகுப்பை பார்த்ததற்கு பிறகு நாம் வரமே என்று பேசலாம் என்பதை நான் முடிவு செய்தேன். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. பல வகையில இங்க பல பேர் உழைச்சிருக்கீங்க. அது ஒரு சில விஷயத்த சொல்லிடுறேன் தமிழ் வாத்தியாருங்கிறதுனால. அகரவா மகரவா, இந்த ஓம்ங்கிற மந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஓம் ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம், அகரம் உகரம் மகரம் இஸ் ஈக்குவல் டு, அதுதான் ஓம். அகரம் என்பது படைத்தல், மகரம் என்பது ஒடுக்குதல், அழித்தல்ல ஒடுக்குதல், படைத்தல் அழித்தல். வாரியார் சாமிகள்கிட்ட கேட்டாங்க, சாமி உங்க நாட்டுல இருக்கிற சாமி எங்க நாட்டுல இருக்கிற சாமி ஒண்ணுதானா சாமி, சொல்லுங்க சாமி. எங்க சாமி வாரியார் சாமி சொன்னாங்க, ஆமா எங்க சாமி என்ன பண்றாரோ உங்க சாமி அதைத்தான் பண்றாரு, அதைத்தான் நீங்க பேரை சுருக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. என்ன உங்க நாட்டுல சாமி என்ன சொல்றீங்க, இங்கிலீஷ்ல காட்னு சொல்றீங்க. ஜி ஃபார் ஜெனரேட்டர், ஓ ஃபார் ஆபரேட்டர், டி ஃபார் டெஸ்ட்ராயர், படைத்தல் காத்தல் அழித்தல். இந்த பாட்டில் என்ன இருக்கு, அகரம் என்கின்ற படைத்தலும் மகரம் என்கின்ற ஒடுக்குதலும் டெஸ்ட்ராயும் இருக்கிற காரணத்தால் இந்த பாடலை படிப்பவர்களால் இறைவர்களால் எப்போதும் காக்கப்படுவார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அதனால் நம்ம எல்லாம் என்றைக்கும் காப்புடன் இருக்கலாம். இங்க மேடையில் இருக்கிறவங்க கூட சொன்னாங்க, பெரியார் கொள்கையை பின்பற்றவர்கள் இருக்கிறார்கள், கடவுள் மறுப்ப. உண்மையிலேயே பெரிய புராணத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டிருந்தால், சிவபெருமான் காட்டிய பெரிய புராணத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி இருந்தால் பெரியார் என்பவரே தேவைப்பட்டிருக்க மாட்டார். அங்கிருந்து எடுத்து கொடுத்தாரு. குலம் வேண்டாம்னு சொன்னாங்க, மதம் வேண்டாம்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் பெரிய புராணம் சொல்லிருச்சு. அதை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துறார் நம்முடைய வடக்கத்துக்குரிய பெரியாரர்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில இதுல பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும், அறக்கட்டளையை சார்ந்தவர்கள், விரல் நுனி வித்தை செய்தவர்கள், குரல் நுனி வித்தை செய்தவர்கள், திரையால் வித்தை செய்தவர்கள் அத்தனை பேரும் இந்த பாடல் இருக்கிற வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் காலம் தாண்டியும் இந்த பாடல் உங்களுக்கு புகழை சேர்க்கும், புகழை தாண்டி இறைவன் என்கின்ற புண்ணியத்தை சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விழாவிலே, பாடல் அறிமுக விழாவிலே, அதுல குறிப்பா ஒண்ணு சொல்லணுங்க. இந்த இசை நாங்க உட்கார்ந்த உடனே இந்த இதுக்கு போடுறதுக்கு முன்னாடி இந்த இசையை போட்டாங்க. உடனே நான் ஒரு பாட்டு எடுத்து எழுதி வச்சேன். என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் திருமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல சிவபெருமானுக்கு வாசிக்கக்கூடிய வாத்தியங்களை பத்தி வருது. சரிங்களா? கைக்கிளை அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்க. அந்த பாட்டுல வரக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும் நான் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்றாங்க. சச்சரி, கொக்கரை, தக்கையோடு, தகுனிதம், துந்துவி, தாளம், வீணை, மத்தளம், கரடிகை, வன்கை, மென்தோல், தமருதம், குடமுழா வாசித்து அத்தனை விரைவினோடும்
எங்கள் அப்பன் ஆடுமிடம் ஆலங்காடே அப்படின்னு காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க. அந்த மாதிரி வந்து உட்கார்ந்த உடனே அந்த இசை வந்து நம்ம ஆண்டவனுடனேயே ஒன்று சேர்க்க வைக்கல இசை இருந்துச்சு. ஏன் இசைன்னு பேர்னா இசையை வைக்கிற காரணத்தால் அந்த இசையை சிறப்பாக செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சேவியோ சார் அவர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வருங்காலத்திலே திரைத்துறையிலே மாபெரும் ஒரு மகுடம் காத்து கொண்டிருக்கிறது. அதை சிவபெருமானே தந்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய கணேஷ் ராகவேந்திர ஐயா அவர்கள், சாரதி ஐயா அவர்கள், கோல்டு தேவராஜ் ஐயா அவர்கள், கௌதம் அவர்கள் இதுக்கு அறக்கட்டளையின் சார்பாக இதை செய்ய வேண்டும் என்பதை அவங்க வந்து கல்விக்கும் செய்கிறார்கள், கடவுளுக்கும் செய்கிறார்கள். கல்வியே கடவுளாக பார்க்கிறார்கள். நம்முடைய பிரதீப் குமார் சார் அவர்களுக்கும், தீபா அம்மா அவர்களுக்கும், இதை சிறப்பாக தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய தொகுப்பாளர் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த பாடல் வெளியீட்டு விழாவானது கண்டிப்பாக வெற்றி வாகை சூடும். தமிழர்கள் மத்தியிலே தலை தோங்கும். தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று தமிழ் சொல்கிறது. அந்த வகையிலே எல்லா நாட்டிலும் புகழ் பெற்று எப்போதும் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறையிருள் இந்த பாடலுக்கு துணை நிற்கும் என்று சொன்னால் அது மிகையல்ல என்று சொல்லி, இந்த பாடல் என்றைக்கும் நம்முடைய சிவபெருமானுடைய அருளை போன்று வளர வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தருமி போல் தோற்றம் கொண்டு. திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அற்புதமான ஒரு தெய்வீக நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி தொடர்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு முறை அந்த பாடலை கேட்டு முடிச்சோடனே இன்னொரு முறை கேட்க மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் இருந்தது. அகரவா மகரவா பகிரவா அப்படின்னு உடனே இன்னொரு முறை போட்டு எங்க ஆசையெல்லாம் ரொம்ப தீர்த்து வச்சாங்க. ரொம்ப அழகு. இந்த பாடலை பத்தி நிறைய சொன்னாங்க. இந்த பாடல்ல இருக்கக்கூடிய வரிகளை எல்லாம் உங்கள் முன்பு சிந்தித்து சில என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் உங்களோடு சில கருத்துக்களை பகிரலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சித்தர்கள், ஞானிகள் எல்லோரும் இறைவனை அறிவர். ஆனால் இறைவன் ஆசையோடு ஒருவர் முன்பு வந்து நிற்க விரும்புகிறார் என்று சொன்னால் ஆசையோடு அன்போடு அகம் குழைந்து பக்தி செலுத்தக்கூடிய அடியவர்கள் முன்புதான். பத்திமையாலே பணிந்து அடியார் தொழ முத்தி கொடுத்து அவர் முன்பு நின்றானேன்னு சொல்வது என்ன அவ்வளவு சாதாரணமா? திருமூலர் அவர்களினுடைய மிக அழகான வார்த்தைகள், அப்படியே உயிர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். திருக்குறளை பத்தி நிறைய தொகுப்பாளர் இடையிடையே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு பாடல் இவர்களால், இந்த பாடல் ஆசிரியரால், இந்த இயக்குனரால், இந்த அறக்கட்டளையால், இந்த இசை அமைப்பாளரால், இந்த பாடகரால் அமைய வேண்டும், அதற்கு சுவாமிகள் தலைமை ஏற்க வேண்டும் என்று அரண் செயல் இன்று அது நிறைவேறி இருக்கிறது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இல்லையா? அவன் ஆட்டுவிக்கிறான், நாமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதானே. இசையால் வசமாக இதயம் ஏது அப்படிங்கிற ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரியும். 3 முறை அந்த கேள்வியே அந்த பாடல்ல கேட்டிருப்பாங்க. இசையால் வசமாக இதயம் ஏது எது எது எதுன்னு கேட்டு, இறைவனே இசை வடிவம் எனும் போது ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாயின சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருப்பார். அப்படி அந்த இசையோடு கையில பஞ்சவாத்தியங்கள் முழங்க திருநடனம் ஆடிக்கொண்டிருப்பவன் தானே ஆடல் அரசன் இல்லையா? இசைக்கும் நடனத்திற்கும் தலைமைத்துவம் தாங்கி நாயகனாக வீற்றிருக்க கூடியவன் தானே ஆடல் அரசன். அதனால்தான் காரைக்கால் அம்மையார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க. ஆனாய நாயனாரினுடைய புல்லாங்குழல் இசை, அந்த இசையை கேட்பதற்கு இறைவன் என்னெல்லாம் சித்து விளையாட்டுக்களை செய்தார் தெரியுமா? காற்று வீசினா அந்த புல்லாங்குழல் இசை அதற்கு இடையூறா இருக்குமா? காற்று வீசுவதை நிறுத்திவிட்டது. பூக்களும் காய்களும் கனிகளும் நிறைந்திருந்த அந்த மரக்கிளையானது அசைவதை நிறுத்திவிட்டது. ஆறு, அந்த நீரோட்டம் எப்படி வேகமா ஓடும் இல்லையா? அந்த நீரோட்டத்தினுடைய சலசலப்பு இல்லாம அப்படியே நீர் தேங்கி விட்டுதான் கடல் அலை, உலகமே உறங்கினாலும் உறங்காமல் ஓடிக்கொண்டிருப்பது, அடித்து கொண்டிருப்பது அலைதானே. அந்த அலை கூட அப்படியே நின்று விட்டதாம். இசையை
எப்படி அனுபவித்து ரசித்திருப்பார் சிவபெருமான். இன்னைக்கு இந்த அகரவா மகரவால இருக்கக்கூடிய இசையமைப்பாளரினுடைய கரத்தில் வந்து சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ரொம்ப அழகான ஒரு இசை. அந்த இசை எல்லாரையும் தனக்குள்ள கொண்டு வரணுங்க. அப்படி கொண்டு வந்தது இந்த இசை. சிவபெருமானுக்கு நிறைய இசை வாத்தியங்கள் உண்டு. அந்த உடுக்கை ஒளி இடையிடையே அந்த அந்த சத்தம் இருக்கு பாருங்க, இன்னும் காதுல அப்படியே ஒலிச்சுக்கிட்டே இருக்குங்க. எவ்வளவு அழகான ஒரு இசை கொடுத்திருக்கீங்க. இசையமைப்பாளர் அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். இந்த பாடல்ல ஒரு வரி, உருகவா உரையவா. இந்த பாடலை கேட்டா உருகாம இருக்க முடியுமா, உரையாமத்தான் இருக்க முடியுமா? அப்படி உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கோங்க இந்த அவையில. பாடல் வரி, பாடலாசிரியர் சாரதி. பொதுவா சாரதி அப்படின்னா தேரினை பிடித்து அந்த தேரினை மிக சரியாக செலுத்துபவர் சாரதி. இன்று சாரதியின் கையை பிடித்து சிவபெருமான் மிக அற்புதமான ஒரு இடத்திற்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். இன்னும் பல உயரங்களுக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். எண்ணம் நீயாகும் போதிலே, எண்ணமெல்லாம் நீயாக மாறிவிட்டாய் என்று சொன்னால் வேற எண்ணங்க வேணும் இல்லையா? எண்ணம் தூய்மையாக இருந்தால் எல்லாம் நம்ம வசமாகும் இல்லையா? அப்படி நமக்குள் எண்ணத்தை, சிறப்பான ஒரு எண்ணத்தை சிவபெருமான் மிக அழகாக நம்முள் ஏற்றி வைப்பார். மாணிக்கவாசக பெருமான் இப்படி சொல்லியிருக்கிறார், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவனடிக்குள் பல்லோரும் ஏத்த பணிந்து. பாட்டு பாடுறோங்க, எழுதுறோங்க, அந்த பாடல் வரி புரியுதா? அதுல சொல்லப்பட்ட வார்த்தைகளினுடைய அர்த்தம் தெரிந்து நாம பாடுகிறோமா? இல்ல. ஆனா இந்த பாட்டு பாருங்க, ஒவ்வொரு வரியும் நம்ம மனசுல வந்து உட்காருது. இறைவனினுடைய பரம்பொருளினுடைய முழு உருவத்தை, முழு அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் எவ்வளவு அழகான வரிகளை சாரதி அவர்கள் படைத்திருக்கிறார்கள். ஆரம்பமே பாருங்க, அந்த வாழ்க்கை என்பது சுழற்சி, மறுபிறவி என்பதை ரொம்ப அழகா வெளிப்படுத்துதுங்க. மங்கை தந்த உயிரெல்லாம் கங்கை வந்து கரையேறும், கங்கை வந்த உயிரெல்லாம் மங்கைக்குள்ளே கருவாகும். அந்த மறுபிறவி இருக்கிறது என்கின்ற ஒரு ரீதியில் ரொம்ப அழகான ஒரு தொடக்கம் அது. எண்ணம் நீயாகும். அடுத்து பாருங்க, யாரென்ன சொல்லும் போதும் நெருப்பினிலே தள்ளும் போதும். அடடா, திருநாவுக்கரசு சுவாமிகளை நீச்சறையில போட்டு ஒரு வாரம் கழிச்சு எலும்பும் தோலுமா வெளியில வருவாருன்னு பார்த்தா அவ்வளவு அப்படியே பொலிவோட வெளியில வராருங்க. விடம் கலந்த உணவை கொடுக்கிறாங்க, அந்த விஷயம் ஒன்னும் செய்யல அவரை. மத யானையை ஏறி கொல்ல முயற்சி செய்கிறார்கள், மத யானை வணங்கி சென்று விட்டது. கல்லை கட்டி கடலிலே தூக்கி எறிகிறார்கள். தெப்பமாக மிதந்து திருநாவுக்கரசர் வெளியே வருகிறார். நெருப்புல யாரு தள்ளினா என்ன, நீ இருக்கிறாய் என்னை கரை தேற்றி விடுவதற்குன்னு ரொம்ப அழகா அந்த வரிகளை படைத்திருக்கிறார் பாருங்க. எப்படி இந்த வரிகள், இந்த பாடல் சிகரம் தொடாம இருக்க முடியும் இல்லையா? நம்ம நண்பர் சிவசதீஷ் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பித்தா என்ற சொல்லை சிவபெருமான் எடுத்து கொடுத்தார். தாயுமான சுவாமிகளுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுங்க. அதாவது பாமாலை பூமாலை எது இறைவனுக்கு ரொம்ப விருப்பமானது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. அதற்கு விடை சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வரலாற்றுல சேக்கிழார் பெருமான் சிவபெருமான் வந்து அங்கு குறிப்பிடுகின்ற ஒரு நிகழ்வை நாம் காண்கிறோம். அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழில் பாடுகன்னு சிவபெருமானை எடுத்து கொடுக்கிறார். அப்போ பூமாலையை விட பரம்பொருள் விரும்புவது பாமாலை தானே. அந்த பாமாலையை ரொம்ப அழகா இல்ல சாரதி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த பாடலுக்கு உயிர் கொடுக்கணும். கோல்டு தேவராஜ், தங்கம் விற்கிற விலைக்கு அதை பத்தி நம்ம சிந்திக்க முடியுமா என்ன? நம்ம இந்த இறை உலகத்திற்கு, இந்த திரை உலகத்திற்கு பொக்கிஷமாக கிடைத்திருப்பவர் கோல்டு தேவராஜ் அவர்கள். எவ்வளவு அழகான குரல்ங்க. அந்த குரல் இழுக்கணும், காந்தமாய் நம்ம எல்லாம் இழுக்கணும். அப்படி இழுக்கக்கூடிய அந்த ஆற்றல் அவருடைய குரலுக்கு உண்டு. அதனால்தான் பட்டி தொட்டி எல்லாம் ஒரு பாடல், அவருடைய பாடல் வெளிவந்த மாத்திரத்தில் அவ்வளவு பிரம்மாண்டமாக சென்று சேர்கிறது என்று சொன்னால் அந்த குரல்ல ஒரு இறை அம்சம் இருக்கணும். யாரு வேணாலும் பாடலாம், ஆனா அந்த இறையை அந்த குரல் மூலமாக கொண்டு வரக்கூடிய அந்த தகுதி இருக்கு பாருங்க. அந்த தகுதி நம்ம மண்ணுல ஏராளமான திரை இசை, இறை இசை பாடகர்களுக்கு இருந்திருக்கிறது. அவர்கள் வரிசையில் வைத்து போற்றப்படக்கூடிய அற்புத பாடகர் கோல்டு தேவராஜ் அவர்கள். ரொம்ப அந்த ஏஐ தொழில்நுட்பம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் வேறு விதமா தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள், தவறான கண்ணோட்டத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்ததுங்க. இளைய சமுதாயம் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எவ்வளவு அழகா
கௌதம் சார் அவர்கள் ரொம்ப அழகா அதை கொண்டு வந்து அந்த பட தொகுப்பு, இப்ப நம்ம ஒரு படம் பாக்குறோம்னா மைண்ட் வேற எங்கேயும் போகக்கூடாது, அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கணும். அடுத்து 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 சிவபெருமான இன்னும் வேற என்ன ரூபத்துல எல்லாம் நாம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நமக்குள்ள விதைக்குது இல்லைங்களா? அந்த எதிர்பார்ப்போடு கலந்த அந்த விஷுவல் ரொம்ப அழகா அமைந்திருக்கிறது. கௌதம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகள். எல்லாரும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள். இயக்குனர் ஒரு எல்லாரையும் சேர்த்து வைத்து இயக்கணும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கடுமையான பணி இல்லையா? இவ்வளவு அழகான ஒரு நிகழ்வை, ஒரு பாடலை ரொம்ப பிரம்மாண்டமாக நிகழ்த்தி கொடுத்திருக்கின்ற இயக்குனர் சாவியோ அவர்களுக்கு மிக சிறந்த எதிர்காலம் உண்டு. உங்களுடைய திறமை இந்த திரையுலகத்திற்கு நிறைய தேவைப்படுகிறது. தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்யுங்கள். பிரதீப் குமார் சார், தீபா மேம், யான் அறக்கட்டளை மூலமாக அந்த பெயரினுடைய பெருமையை நண்பர் சிவசதீஷ் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு ஒரு அழகான ஆழமான பெயரை வைத்து ஒரு அற்புதமான பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி தொடர்ந்து சிறக்க வேண்டும். திருமூலர் 2 வகை கோயில சொல்லியிருக்கார். ஒன்று படமாடுகின்ற கோயில், இன்னொன்று நடமாடுகின்ற கோயில். இப்ப இறைவனை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கணும். எப்படி உட்கார வைப்பீங்க? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கேன்னு பாடியிருக்கார் திருமூலர். அப்படியே கேட்டதும் சிவபெருமான் வந்து நம்ம உள்ளுக்குள்ள உட்காந்துருவாரா? உள்ளத்துல உட்காந்துருவாரா? என்ன செய்யணும்? பழி பாவம் இல்லாமல் வாழ வேண்டும். சரி, பழி பாவம் அதோட நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுல இருந்து எப்படி வெளிவருவது? அந்த தவறை உணர்ந்து நாம மன்னிப்பு கேட்க வேண்டும். இறைவனே கதி என்று அவருடைய திருவடிகளை சரணாகதி அடைய வேண்டும். சரி, அடைந்தால் சரியாக விடுமா? கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டு அழ வேண்டும். அந்த அழுகை இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய உள்ளத்தினுடைய அழுக்கையும் சேர்த்து வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து விட்டால் நம்முடைய உள்ளமும் உடலும் தூய்மையாக மாறும். சரி, நான் அழுகிறேன், யானே பொய், திருவாசகம், யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்கிறது திருவாசகம். சரி, நான் அழுகிறேன், மனமுருகி அழுகிறேன், இறைவனை அடைய முடியுமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி இறைவன் மீது அன்பு மேலீட்டால் நாம் அழ வேண்டும். மனம் உருகி நெகிழ்ந்து அந்த அழுகை வெளியே வர வேண்டும். அப்படி அழுதால் இறைவன் நம்மை ஆட்கொள்வார். ஆட்கொண்டால் என்ன கிடைக்கும்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. இறைவன் கிட்ட போய் நமக்கு இது வேணும் அது வேணும் கேட்கிறோமே பரம்பொருள் கிட்ட, இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் இன்னும் நம்முடைய வாழ்க்கை உயரும். இந்த அவையில இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் தெரியுமா? இன்னைக்கு வெளியில எவ்வளவோ கேளிக்கை கொண்டாட்டங்கள் இருக்கு, எவ்வளவோ பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இருக்கு. ஆனா இப்படி ஒரு அற்புதமான பாடல் வெளியீட்டு விழாவுல நாம எல்லாம் வந்து அமர்கின்ற ஒரு பேரு, இங்க பேசுகின்ற பெரியவர்களினுடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்கக்கூடிய பேரு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் பரம்பொருள் கொடுத்த பேரு தானே இது. எவ்வளவு அழகான ஒரு அணி. இந்த அணியினுடைய முயற்சி தொடர்ந்து சிறக்க வேண்டும். இப்போ ஒரு குழந்தை கோபத்தோட இருக்கக்கூடிய அப்பா கிட்ட போய் கொஞ்சி பேசுதுன்னு வைங்களேன், அந்த அப்பா மனசு மாறி குழந்தை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவார். வேண்டத்தக்க தருவோயினி வேண்ட முழுதும் தருவோயினின்னு எம்பெருமான் நமக்கெல்லாம் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சாவிக்கும் சுத்தியலுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சுத்தியல் சாவி கிட்ட கேக்குது, ஒரு பூட்டை திறக்கணும்னா என்னால சுலபமா திறக்க முடியல, உன்னால சுலபமா திறக்க முடியுது, அது ஏன் அப்படின்னு சாவி கிட்ட சுத்தியல் கேக்குது. அப்ப அந்த சாவி பதில் சொல்லுது, ஒரு பூட்டை திறக்கணும்னா நீ அதனுடைய தலையில் அடிக்கிறாய், நான் அதனுடைய இதயத்தை தொடுகிறேன், அதனால் என்னால் எளிமையாக திறந்து விட முடிகிறது அந்த சாவி பதில் சொல்லிச்சான். அன்பு நாம எவ்வளவு செலுத்துகிறோம், எவ்வளவு பெரிய அளவில் வைக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல, எவ்வளவு உண்மையான அன்பினை நாம் இறைவன் மீது வைக்கிறோம் என்பதுதான் உண்மை. தாயுமான சுவாமிகள் நாயன்மார்களினுடைய அன்பை பார்த்து இப்படி ஒரு அன்பு எனக்கு இல்லையேன்னு சொன்னாராம். கல்லால் எரிந்தும் கைவில்லால் அடித்தும்
நற்பச்சிலை தூவியும் கனிமதுர சொல்லால் துதித்தும் தொண்டர் இனமெல்லாம் பிழைத்தனர், அன்பற்ற நான் ஏது செய்கேன்னு சொல்லியிருக்காரு. சாக்கிய நாயனார் பத்தி தெரியும். சாக்கிய நாயனார் திருவைந்தெழுத்துனா என்னன்னு தெரியாது, ருத்ராட்சம்னா என்னன்னு தெரியாது, அவருக்கு இறைவனை எப்படி வழிபடணும்னு தெரியாது. கல்லை எடுத்து அடிக்கிறார், மலராத எம்பெருமான் அதனை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி அன்பர்களினுடைய அன்பை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகக்கூடியவர் பரம்பொருள். அந்த பரம்பொருளை பற்றி ஒரு அற்புதமான பாடலை இவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதை போலவே தொடர்ந்து அவர்களினுடைய இறை பணி சிறக்க வேண்டும். அதற்கு எம்பெருமான் என்றென்றும் துணை நிற்பார் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். நன்றி. இவர்கள் வாய்மொழியில் நான் கம்பராமாயணம் கேட்டிருக்கிறேன், இப்போதுதான் பெரிய புராணம் கேட்கிறேன். வாழ்க ரேகாமணி அவர்களே, நன்றியும் கூட. அடுத்து எங்க மியூசிக் டீச்சர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பத்மாவதி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லுவாங்க, குரல் இல்லாதவர்களுக்கு விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரல் பாடி மயக்கி வைக்க முடியல மற்றவர்களை நம்மளால அப்படின்னா நாம வாத்தியங்கள் இசைத்து அதை நிறைவு செய்யலாம் அப்படின்றத அந்த பத்மாவதி அப்படின்ற எங்க ஆசிரியர் சொல்லுவாங்க, இசை ஆசிரியர். குரல் இல்லாதவருக்கு விரல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரலை நான் எப்படி சொல்வது? இவர் பெண் என்றிருந்தால் KP சுந்தராம்பாள், ஆணாகி விட்டார், என்ன செய்வேன்? நான் கண்மூடி பார்த்தால் பாலமுரளி கிருஷ்ணா, செவி திறந்து பார்த்தால் சீர்காழி கோவிந்தராஜன். அந்த சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாட்டு இருப்பாரு, அது எனக்கு பிடிச்சது. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடை கொடுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பாடும்போது எனக்கு அந்த நினைவு வந்துடுச்சு. அந்த சிவனை வர்ணிக்கிறது நமக்கு எப்படி, நாம் காதலிப்பவர்களை வர்ணிப்பது அழகு. அது காதலிலும் சரி, இறையியலிலும் சரி, தமிழிலும் சரி. ஆனால் பாடும் போதே காதலித்து பாடுவது என்பது நான் இவரிடம் கண்ட ஒன்று. ஓடி ஓடி கண்டார். ஒரு 15ஆம் நூற்றாண்டின் ஒரு பாடலை, அந்த பாடல் 1896 தான் அச்சேர பெற்றிருக்கிறது, அந்த சிவவாக்கிய சித்தர் பாடல். அதை கடந்த 2 வருடமாக எல்லோர் மனதிலும் அச்சடித்து வைத்த பெருமை ஐயாவை தான் சேரும். அவங்க ரேகாமணி அம்மா சொன்னாங்க, கோல்டு விற்கிற விலையில இதை சொல்லலாமா அப்படின்னு. யாகவா முனிவர் சொல்லியிருக்காரு ஒரு தடவை, தங்கம் கிடைக்கும் தானியம் கிடைக்காது, எங்களுக்கு ஐயாவின் குரல் மரகதமாக தங்கமாக நவரத்தினமாக கிடைக்கிறது. ஐயா வருக, உங்கள் அருள்மொழியை தருக. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சன்னிதானம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல் பாட்டு. எனக்கு மியூசிக் கம்போசர் கணேஷ் ராகவேந்திரா சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரெக்கார்ட் பண்ணும்போதே நிறைய உள்ளிருக்கும் விஷயங்கள் நிறைய நடந்தது. எனக்கு தெரியும் சிறப்பாக வரும்னு. ஆனால் பார்க்கும்போது இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு அவர்கிட்டே சொன்னேன். நான் விளையாட்ட கூட சொன்னேன், சார் என்னோட பேமெண்ட்டை நீங்கள் ஏற்றி விட்டீங்கன்னு. அடுத்த பாட்டு நான் ஜாஸ்தியாக கேட்பேன், அதுக்கு நீங்கள் தான் காரணம் கூட சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. சாதிய சாருக்கும் டைரக்டர் மிக சிறப்பாக பண்ணியிருந்தாரு. சாரதி அண்ணா லிரிக்ஸு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பெருசாக இந்த பாட்டு வரும். என்னோட கச்சேரி லிஸ்ட்டில் நான் நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாட்டும் நான் ரெகுலராக பாடுற மாதிரி அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி. வணக்கம். பாட சொன்னா பேமெண்ட் கேட்டிருப்பாரோ? 2 வரைக்கும் பாடி இருந்தா இன்னும் நாங்கள் அனைவரும் மகிழ்ந்திருப்போம் ஐயா.
அகரவா மகரவா ஆதிபைரவா உருகவா உரையவா ஜோதியாதவா ககனவா யகனவா ஏகமாயவா நிறையவா வழியவா லோக தூயவா. நன்றி நன்றி நன்றி. நன்றி. அடுத்து பூமி, ரோமியோ ஜூலியட், போகன், இந்த 3 படத்திலையும் ஜெயம் ரவிய ரவி மோகனை வித்தியாசமா காட்டியிருப்பாங்க. அந்த இயக்குனரோட வித்தியாசத்தை நாம ரொம்ப பாராட்டலாம். ஒவ்வொரு தட்டிலும் நான் ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்க. அது மாதிரி நீங்க ஒரு நல்ல சிஷியரை பார்த்து கொடுத்துருக்கீங்க சார், லக்ஷ்மண் சார் எங்களுக்கு. ஐயா எல்லாருக்கும் வணக்கம். சேவியோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த சாங் ஹிட் கொடுத்ததுக்கு. சாங் ஹிட் கன்ஃபார்ம், அதில் டவுட்டே இல்லை. நானும் சிவனுடைய ஃபேன் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். காலையிலேருந்து அவருடைய சாங்லாம் கேட்காம, அது சக்ஸஸ் ஆகட்டும் இல்லை ஃபெயிலியர்ஸ் ஆகட்டும், எந்த டைம்லையும் நான் அவர் தான் எனக்கு மெயின். அம்மா அப்பாவுக்கு தாண்டி ஒரு உறவுன்னா அவர் தான். ஒரு ஃபோட்டோ ஒன்று வீட்டில் வச்சிருப்பேன், அவர் தான். எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, இது வந்து இந்த சாங் ஒன்று எடுத்தாம இது ஒரு ஆல்பமா, ஒரு 6 சாங்ஸோ இல்லை 7 சாங்ஸ் ஒரு மாதிரி ஒரு செட் இருந்துச்சுன்னா ஐ பி வெரி ஹாப்பி. ஏன்னா ஒன்னு காட் சூஸ் பண்ணிருக்காரு, இதுல வேலை செய்யலான்ட்டு, இதுக்கு பண்றான்ட்டு. அதுவும் வை கூப்பிட்டுருக்காரு. எனக்கு ஒரு சின்ன ட்ரை பண்ணிட்டு, மியூசிக் டைரக்டர் சூப்பர், லிரிக்ஸ் சூப்பர், எடிட்டிங் சூப்பர், எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹிட். கங்க்ராட்ஸ் டு தி ஹோல் டீம். அண்ட் அகரம் யான் ஃபவுண்டேஷன் தயவு செஞ்சு வந்து இந்த ஆல்பம் வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா லிஸ்ட் இருக்கு, எங்களை விஷ் லிஸ்ட் இருக்கு. அந்த சாங்ஸ் கேட்கும்போது அதுல சிவன் சாங் வந்து ஒரு 10 சாங் வச்சிருப்பேன். இன்னொரு 7-8 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ எவ்ரிபடி. இது ஒரு ரெகுலரான ஒரு பக்தி பாடலாம் பண்ணி யூடியூப்ல போடுவாங்க தான் நானும் நினைச்சேன். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு திரைப்பட ஒலி நடா வெளியீட்டு விழா மாதிரி அதை விட பிரம்மாண்டமா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. அதனால அது ரொம்ப நன்றி அறக்கட்டளை தீபா மேடம்க்கும் பிரதீப் சாருக்கும். சேவியோ அதே மாதிரி ரொம்ப ஓவரா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்பதான் ஒரு மாசமா தான் எனக்கும் சேவியோக்கும் பழக்கம். ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ண மாட்டாரு. சரி இந்த டியூன் ஓகேவா அப்படின்னு கேட்டா ஓகே சார் அப்படின்பாரு. இல்லைங்க சொல்லுங்க வேற மாத்தணும்னா ஓகே சார் அப்படின்பாரு. இல்லைங்க ஓகே வேற நல்லா இருக்குங்கிறது இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது அவரோட அதிகபட்ச ரியாக்ஷனே ஓகே தான் அப்படிங்கிறது. நல்லா பண்ணோம். கவிஞர் சாரதி அவர் சொன்ன மாதிரி 15 வருஷம் முன்னாடி ஒரு படத்துக்கு 2 பேரும் ஒப்பந்தானோ, அந்த படம் அப்படியே சில தவிர்க்க முடியாத சில காரணத்தால நடக்கவே இல்லை. 15 வருஷத்துக்கு அப்புறமா நானும் அவரும் முதல்ல நடுவில் நாங்கள் ஃபோனில் பேசிப்போம், ஃபேஸ்புக்கில் அதுலலாம் மெசேஜ்லாம் போட்டுப்போம். ஆனால் ஒர்க் பண்ண முடியல. இந்த பாடல் மூலமாக எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு அந்த ஈசனுக்கு நன்றி. அப்புறமா சேவியை சொல்லும்போது பாட்டு, அதான் முதல் வாட்டி பேசும்போதே சொன்னார், சிவன் பாட்டு ஒன்று பண்ணோம் சார், பாடகர் வந்து எனக்கு கோல்டு தேவராஜ் தான் வேணும் அப்படின்னாரு. நான் வந்து கோல்டு தேவராஜனோட நான் அவரோட மிகப்பெரிய ஃபேனு. ஏன்னா நான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆன டைம்ல நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு 1000 வருஷம் சிவன் கோயில் இருக்கு, அகஸ்தீஸ்வரர் கோயில், கோயிச்சலூர் பம்மல் பல்லாரம் கிட்ட. அங்கே போகும்போது அங்கே ஒரு சனிக்கிழமையும் அந்த பாட்டு அங்கே போடுவாங்க. அப்போ நான் கேட்டோடனே ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் விபோதா அவர் இசையமைச்சு கோல்டு தேவராஜ் பாடின பாட்டு. அது அந்த பாட்டோட நான் பெரிய ஃபேன், அவரோட பெரிய ஃபேன். சரி அவரே நம்மளோட சிவன் பாட்டுக்கு பாடுறாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால இது ஒரு நல்ல டீம் ஒர்க் பண்ணோம். இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா கௌதம் விஷுவல் லிரிக். அப்புறம் சேவியா சொன்னார் சார் இது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலான்னு இருக்கும், ஆன்மீக பெரியவர்களை கூப்பிட்டு அப்புறம் எல்லாமே பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படின்னாரு. லிரிக்கல் வீடியோனா சும்மா ஒரு 2 ஃபோட்டோ போடுவாங்க ஏதோ ஒரு. அப்புறம் இல்லைன்னா அவர் நண்பர் இயக்குனர் சொன்னார்ல, கோயிலில் போய் 2 பூஜைகள் எடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சோம். இது பயங்கரமான விஷுவல் பண்ணியிருக்காங்க. கௌதம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் இயக்குனர் நண்பர் சொன்ன மாதிரி சும்மா சிவனுக்கு நிஜமாவே சிவனை கூப்பிட்டே நம்ம வீடியோ எடுத்துருக்கலாம். அதை விட கஷ்டம். ஏன்னா ப்ராம்ப்ட் அடிக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் தான் மியூசிக் போடுது, கம்ப்யூட்டர் தான் எல்லாம் பண்ணுதும்பாங்க. அது கம்ப்யூட்டர் வந்து வெறும் ஒரு கருவி தான். அதை ரொம்ப திறமையா இயக்க தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியனால தான் அதோட ஃபுல் அவுட்புட்டை கொண்டு வர முடியும். ஏன்னா அது சினிமாவில் இருக்கிற இயக்குனர் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு அது எவ்வளோ டஃப்பான வேலைன்னு. ஏன்னா கேமராங்கிறது ஒரு கருவி, அதை எப்படி கையாண்டா யார் கையாண்டா அதுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு
இதை அவுட்புட்டை கொண்டு வர முடியும். அது மாதிரி ப்ராம்ப்ட் அடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப மியூசிக்கு சிங்காக எடிட் பண்ணியிருக்காங்க. சும்மா அப்படி அப்படியே வராமல் ஒரு நிஜமான ஃபுட்டேஜ் எடுத்து அதை எப்பவுமே எடிட்டர்ஸ் வந்து கரெக்டாக தாளத்துக்கு செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ராம்ப்ட்லேயே கரெக்டாக பண்ணி அந்த மியூசிக்கு வரிக்கும் இசைக்கும் எல்லாத்துக்கும் அவரோட குரலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சூப்பரான ஹை பிச் போகும்போது ரொம்ப சாஃப்டான வீடியோஸ் போட்டுறக்கூடாது. அந்த அகண்ட ருத்ராய கால ருத்ராயும் போது அந்த வீடியோவும் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப திறமையாக கௌதம் பண்ணியிருக்காரு. இது அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. மற்றவங்க எல்லாருமே சூப்பராக பாராட்டி பேசிட்டாங்க. இது எனக்கு இதில் உறுதுணையாக இருந்த இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி. இது எல்லாத்தையும் கரெக்டாக இயக்கி நடத்தி வச்ச இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்து ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் வந்து என்னதான் வந்து ஒரு வள்ளல்கள் தேவை. ஒரு கவிஞர் எழுதுகிறார் என்றால் கண்டிப்பாக வள்ளல்கள் தேவை. அதுபோல் எங்கள் கவிஞருக்கும் இயக்குனருக்கும் வள்ளலாய் கிடைத்த யான் அவங்கள வந்து அன்போடு மேடை கிடைக்கிறோம். ரத்தின சுருக்கமாக பேச சொன்னாங்க. அதனால் அம்மா வாருங்கள். என்னதான் பேச சொன்னாங்க நீங்க? அந்த யான் அறக்கட்டளை. அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். கடைசியில என்ன ரத்தின சுருக்கமா பேச சொன்னது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. ஓ ஃபைன். பட் நேரமின்மை காரணமாக நான் ரத்தின சுருக்கமா தான் பேச போறேன். இங்க வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். யான் அறக்கட்டளை சார்பாக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நற்செயலை துவங்கும் போது எல்லாம் தானா அலைநாய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைஞ்சதுதான் இந்த டீம் அப்படின்னு நான் சொல்லணும். சேவியோ டைரக்டரா, இசையமைப்பாளர், எங்களுடைய லிரிசிஸ்ட், பாடகர், நான் இதெல்லாம் பத்தி தனியா உங்களுக்கு சொல்றேன். இந்த நிகழ்ச்சிய இவ்வளவு சிறப்பா அமையணும்ன்றது ஒரு பெரிய அருளாக நான் நினைக்கிறேன். ஆதினம் ஐயா அவர்கள் மத்தியில் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுவோன்றது நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இது ஆண்டவனே அமைச்சு கொடுத்திருக்காரு, அந்த ஈசனே அமைச்சு கொடுத்திருக்காரு. ஓம் நமக் சிவாய. கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், ஆதரவற்றோர் நலவாழ்வு, அன்னதானம், ஆன்மீகம்னு நிறைய சமுதாய நலப்பணிகளை செஞ்சுட்டு வர யான் அறக்கட்டளையோட ஒரு அங்கம்தான் யான் தமிழ் யூடியூப் சேனல். உயர்வாய் அறிவாளுன்றது எங்களோட டேக் லைன். யூடியூப் சேனல் வந்து யான் தமிழ், YAN தமிழ். அதாவது நம்ம தமிழுடைய அரிதினும் அரிதான, இனிதினும் இனிதான நம்ம தமிழுடைய சிறப்புகளையும் நம்ம பண்பாட்டுடைய பெருமிதங்களையும் பறைசாற்றும் விதமாக நாங்க இந்த சேனலை எந்த லாப நோக்கமும் இல்லாம நடத்திட்டு வரோம். நாங்க முன்னரே வந்து எங்களுடைய குலதெய்வமான கன்னிமார் அம்மாவை பத்தி ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கருப்பராயரை பத்தி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பெருமாளை பத்தி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சிவன் அப்படிங்கிறது கடவுளை தாண்டி எங்களுடைய குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா நாங்க வந்து உறுப்பினரா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா சிவனுடைய அருள் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறத நாங்க மனப்பூர்வமா உணர்றோம். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் போது இந்த சிவனை பத்தி ஒரு பாட்டு பண்ணணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா நம்ம ஒரு பாட்டு பண்றோம்னா ஐயா அவர்கள் மூலியமா தான் இந்த பாட்டை பாட வைக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட முதல் குறிக்கோளா இருந்தது. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதின்றது ஐயா அவர்கள் வரும்போதே எங்களுடைய குழந்தை வந்து அவரை ஓடி ஓடி பாடினது நீங்க தானே அப்படின்றது வந்து ஒரு பெரிய வரவேற்பா நான் வந்து கருதுறேன். அவர் முதல்ல இந்த பாட்டை பாட ஒத்துக்கொண்டமைக்கு எங்களுடைய நன்றி ஐயா. சேவியோ பத்தி ஒரு 4-5 இயர்ஸா எங்களுக்கு வந்து அவரோட பழக்கம், அவருடைய நுணுக்கம், அவருடைய டெடிகேஷன், எல்லாரும் அவரை பத்தி சொன்னாங்க. அவர் ரொம்ப பாசிட்டிவான பர்சன். தமிழ் மீது அவருக்கு இருக்கிற பற்று இதெல்லாம் வந்து இந்த வேவ் லென்த் எல்லாம் வந்து யானோட ரொம்ப அலைனாச்சு. அதனால அவரோட நாங்க தொடர்ந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அவர் இந்த அளவுக்கு இவ்வளவு சிறப்பா இந்த பாடலை கணேஷ் ராகவேந்தர் இசையில, சாரோட இசையில
அதே மாதிரி லிரிசிஸ்ட். இந்த பாட்டை முழுசா கேட்டு முடிக்கும் போது என் கண்கள்ல தண்ணி தான் வந்தது. அதாவது இந்த பாட்டை நான் பார்க்க சில சில விஷுவல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து பிளர் ஆச்சு. ஏன்னா என் கண்கள்ல நீரோடய தான் நான் இந்த பாட்டை வந்து உண்மையா கேட்டேன். இத முன்னாடி நான் கேட்டிருக்கேன். பட் இது ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில அதை கேட்கும் போது அது வேற மாதிரியான ஒரு வைப்பு தான். அதாவது இந்த பாட்டு வந்து நிறைய எமோஷன்ஸை நமக்குள்ளேருந்து வெளில கொண்டு வருது. முதல்ல அந்த 2 வரிகள் வந்து கண்கள்ல இருந்து நீரை கொண்டு வருது. அடுத்த அகரவா மகரவான்னு ஆரம்பிக்கும் போது நம்ம சப்த நாடிகளும் இயங்குற அளவுக்கு இந்த பாடலோட அமைப்பு இருக்கு. அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, எங்க குழந்தை வந்து அவளை நாங்க ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக மொபைலை கொடுத்து உட்கார வச்சிருந்தோம். இந்த பாட்டை போட்ட உடனே அவளே மொபைலை வச்சு ஸ்கிரீன் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. ஸோ அந்த மியூசிக் வந்து எல்லாரையும் ஈடுபடுத்துது. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம். நீங்க ஒவ்வொரு வரிகளும் அதை பத்தி தமிழ் பேராசிரியர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அவ்வளவு அழகா அதோட விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. ஏஐ இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஒரு பாட்டை எப்படி கொண்டு போகணுமோ அந்த லெவல்ல ஏஐல ஒர்க் பண்ணி இத சூப்பரா சிறப்பா கொண்டு வந்திருக்காரு. எல்லாரும் சொன்னாங்க இது வந்து ஒரு பெரிய நிகழ்வா பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இது வந்து நான் ஒரு இறை அருளா தான் கருதுறேன். எல்லாருக்கும் இந்த சிவனுடைய பாட்டு போய் சேரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த ஈவெண்ட்டை நாங்க இப்படி பண்ணோம்னு நினைச்சோம். அத இவ்வளவு பெரியவர்கள் வந்து சிறப்பித்து கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உங்கள் நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து தலைமை புறநானூறுல ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க, உண்பவை நாடி உடுப்பவை இரண்டே அப்படின்ற ஒரு வரிகள் வரும். அது போல தான் சிவாச்சாரியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தலைமை ஏற்று இப்பொழுது வாழ்த்துரை வழங்க ஐயா திண்டுக்கல் சிவபுர ஆதீனம் ஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே கீழார் கோவனமும் திருநீருமை பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயனை என்று கொள் நீ வாழார் கண்ணிபங்கா மழபாடியுள் தலைவா மழபாடியுள் மாணிக்கமே ஆளால் உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. எல்லாம் வல்ல சிவப்பரம்பருடைய தனிப்பெரும் கருணையினாலே என்னுடைய ஞான சர்க்குருவினுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு இன்றைய நாள் ஒரு பொன்னான நாளாக திகழ்கிறது. இந்த இசை வெளியீட்டு விழாவென்பது ஆண்டவன் அருளால ரொம்ப நன்றாக அமைந்திருக்கிறது. இதை 2 முறை இந்த திருக்காட்சியை நமது முன் அதை ஒளிபரப்பி காட்டினார்கள். அந்த 2 முறையுமே அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மலைகளும் நடுவுல அந்த சிவனையும் நம்ம இது பண்றது, என்றாவது ஒரு நாள் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போய் சாமியை தரிசனம் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம காட்டுது. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடங்கள்ல போய் வழிபாடு பண்ணணும், தவம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த எண்ணத்தை இந்த பாடல் காட்சிகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஏன்னா சிவன் என்ற சொல்லுக்கு இயற்கை வடிவனன்னு பேர்.
இயற்கையை தான் நம்ம சிவன்னு சொல்லி கும்பிட்றோம். அதனாலதான் நம்ம பெரியவர்கள்லாம் பார்த்தா எங்க எல்லாம் ரொம்ப இயற்கை அழகு இருக்கோ அங்க எல்லாம் ஒரு வழிபடக்கூடிய ஒரு இடமாக, புனிதமான இடமாக மாத்தி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது வேற என்ன மாதிரி இன்றைய சூழலுக்கு எல்லாரும் போய் அங்க உட்காந்து என்னமோ பண்ணிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி ஆயிருக்கும். அந்த வழிபாட்டு ஸ்தலங்களா மாற்றக்கூடிய அது அந்த புனிதம் வந்து காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இது வரைக்கும். அந்த மாதிரி இந்த பாடல் காட்சியை நாம் காணும்போது ஒரு பெரிய ஒரு பக்தி நெஞ்சில் அப்படியே ஊறுது. பக்தியால் யாழ் முனை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி என்று அருணகிரியார் கூறுவார். அதனால நம்ம இதை பார்க்கிற போது பக்தி நெஞ்சில் அப்படியே ஊறுகிறது. இந்த காட்சியை நான் சாமி வந்து ஒரு யாகசாலையில கும்பாபிஷேகத்தில் இருக்கும் போது நமது மதிப்புக்குரிய போட்டுதலுக்குரிய நமது சேவியோன் ராஜேந்திரன் அவர்கள் வந்து இதை அப்படியே போட்டு காமிச்சார். அங்க அந்த ஒளிபெருக்கியெல்லாம் இருக்கு. அது பார்த்த போதே என்னமோ பண்ணிச்சு, ஏதோ நல்லபடியா பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு நல்ல செயல்களை நாம வந்து செய்கிறோமோ, அது அமைகிறதோ, அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதை புகழ்வார்கள், அதில் அப்படியே வாட்டம் முழுவார்கள். அது ஒரு கடவுள் அருள் தான். அந்த மாதிரி அதை காமிச்சிட்டு அப்புறம் அதை நம்மளை விட்டுருவாருன்னு நினைச்சேன். எனக்கு பல நிகழ்ச்சி எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் தொடர்ந்து சாமியை பார்த்துதானோ அவர் அப்படியே கூப்பிட்டுறணும்னு நினைச்சிட்டார். ராஜேந்திரனுக்கு நமது நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அப்புறம் வந்து இந்த இசையமைப்பாளருடைய பங்குங்கிறது ரொம்ப போற்றுதலுக்குரியது. ஏன்னா ஒரு பாடலுக்கு இசையமைப்பாளர் தான் ரொம்ப உயிர் ஊட்டுகிறார். பக்கவாத்தியத்திலிருந்து பாடகருக்கு சொல்லித்தரது வரைக்கும் எல்லாம் அதை செய்திருக்கார். ஏற்கனவே பாடகர் வந்து ஓடி ஓடி உட்கலந்துன்னு சொன்னாலும் கூட ஏற்கனவே அது உள்ள ஒரு மெட்டு அது. ஆனா அதை காட்டிலும் இவருடைய உண்மையான இந்த குரல் வளத்தை, இவருடைய உண்மையான திறமையை வந்து இசையமைப்பாளர் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கார். அது வந்து நமது பாராட்டுகளை தெரிஞ்சோம். உண்மையாவே இவருடைய அந்த ஒரு பண உயர்வு பாட்டு இப்ப எங்கேயாவது பாடுறதுன்னா அவருடைய இது உயர்ந்துடும். இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் இதை கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுமே அவருடைய வருமானம் ஆண்டவர் அருளால உயர்த்திட்டார் இசையமைப்பாளர். எடிட்டிங்க எல்லாருமே சொன்னாங்க அது ரொம்ப முக்கியமானது. படத்தொகுப்புங்கிறது அது இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான படத்தொகுப்பு. அந்த பின்னணியா அந்த இசையோடு அந்த பின்னணியை காட்டுற போது அந்த ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவோம் பாருங்க, அது அற்புதம். எத்தனையோ பெரியவர்கள்லாம் இந்த இந்திய மண்ணிலே வந்திருக்கிறார்கள். ஆதிசங்கரர் என்கின்ற ஒரு படத்துக்கு எந்த செட்டுமே போடவில்லை. அது கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர். எந்த செட்டும் போடாம அந்த கதைக்கு உரிய அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து அதை படமாக்கி இருப்பார்கள். அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அது மாதிரி உலக புகழ்பெற்ற எத்தனையோ இயக்குநர்கள்லாம் வந்து எவ்வளவோ காட்சிகளை எல்லாம் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த எடிட்டிங்கை பாராட்டணும். அந்த பின்னணி வர அந்த காட்சிகளை நம்ம ரொம்ப வெகுவாக பாராட்டணும். பாடலாசிரியர் அகார உகார மகாரன்னு ரொம்ப அற்புதமா எழுதி, அது சிவனுக்கே உரிய சொல்லு. ஏன்னா வேதங்களாலையும் ஆகமங்களாலையும் சிவாகமங்கள் வந்து ஆகாராய நமக ஊகாராய நமக என்று கூறுகிறது. அது மாதிரி வேதம் வந்து ஐவூன் ரீழு சசாட்டு ஞமன நமன் அந்த உடுக்கையிலிருந்து சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து வந்த ஒளியை வந்து சொல்லுகிறது. அப்புறம் வந்து பல்வேறு ஒரு சிந்தனை உடையவர்களை வந்து ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து ஒரு நிகழ்வு பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். அதுல ஒரு தனிச்சிறப்பு, இத்தனை புகழ்பெற்ற இயக்குனர்கள் வந்து மனம் வந்து இந்த நிகழ்வுல பங்கு பெற்றது. இயக்குனர் அனைவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பாடலாசிரியருக்கு நமது ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல வரிகள் அவருக்கு தோணி இருக்கு. சிவனுக்கு உரிய வரிகளாக அவர் எழுதியிருக்கார். ஏன்னா ஆ ஊ இம்முங்கிறது வந்து ஓங்கார தவம் என்று பேர். ஆ ஊ அப்படிங்கிறது இந்த ஒலியை மட்டும் சொன்னா அது ஒரு பெரிய ஒரு தவம். அதனால அந்த அது தெரிந்தோ தெரியாமல் அவர் சிவனை என்ற போது அந்த வரிகள் எல்லாம் அவருக்கு வந்து விழுகிறது. பெருபதி இந்த தமிழ் பாடல் பாடுறவர்களை வந்து நம்ம வெகுவா ஆதரிக்கணும், அவர்களை நாம் வந்து போற்ற வேண்டும். அதனாலதான் ஒரு பாடல்ல ஒரு கவிதையில வந்து தமிழ் அன்னையை பத்து ஒரு கவிஞர் சொல்லுகிறார். கதிர்வடித்து பிளம்பு எழ கடல் கொதித்து சூடாற்ற முதுமை பெரு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுர பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நின்னையான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர்
தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் வாழியரோ தமிழ் புலவர். தமிழ் படிச்சவன் வாழ்ந்தா தான் வந்து தமிழ் வாழும். அதனால தமிழர்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் அந்த மாதிரி எழுதுறவர்களையும் அது சொல்றவர்கள் நம்ம வந்து ரொம்ப வெகுவாக பாராட்டணும். அப்ப எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தோணுச்சுன்னு தெரியல. நமது கலைமாமணி மங்கையர்கரசி வந்து அந்த இது வந்து ரொம்ப வாழ்த்தி சொல்லிட்டு போனாங்க. அவர்களை அழைத்தது 2 எங்களுடைய சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய ஞான பண்ணையில் வளர்ந்த 2 பிள்ளைகள் அவர்கள். சிவ சதீஷ்குமார் அவர்களும் அன்பு சகோதரி ரேகாமணி அவர்களும். ஏற்ற மாதிரி அவருடைய மணி, எங்களுடைய பேராசிரியர் மணி அவர்கள் இங்கே வந்திருக்கார். ரேகாமணி அவர்கள் பெரிய புராணத்துக்கு எழுதின கட்டுரைக்கு சாமி வந்து வாழ்த்துறையெல்லாம் வழங்கியிருக்கா, அற்புதமாக எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி தேடி தேடி ஒவ்வொருத்தரா நீங்க கண்டுபிடிச்சு இந்த நிகழ்வுல வந்து அதை ஈடுபடுத்தி இருக்கீர்கள். அதெல்லாம் ரொம்ப வெகுவாக பாராட்டணும். என்ன இருந்தாலும் தமிழ் அன்னைய நீ உன்னை நீ என்னைய வாழ்த்துறதும் நான் உன்னைய வணங்குறதும் என்ன இருக்கு, அதுல ஒன்றும் பெருசு இல்லை. உன்னைய பாடிட்டு இருக்காங்க பாருங்க, அவர்களை வந்து நான் வாழ்த்துகிறேன், அவர்களை போற்றுகிறேன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு இயக்குனர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் பாடகர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கணும். எத்தனையோ பெரியவர்கள் இங்க நம்மளுக்குள்ள இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பாங்க. அவர்களை வந்து அந்த பொருளாதாரத்தை கொடுத்து உயர்த்தி அவர்கள் திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பெரிய மனசு வேணும். அதனால இதனுடைய தயாரிப்பாளர்களை நான் ரொம்ப வெகுவாக பாராட்டுகிறேன். உங்க பரம்பரையே நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துகிறேன். எத்தனையோ பேர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா பொருள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எண்ணங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் இவர் ராஜேந்திரன்ட்ட பேசுறப்ப எத்தனையோ கதைகளை வச்சிருக்கார். ரொம்ப பிரம்மாண்டமா சொல்றாரு. ரொம்ப சொல்ற போதே யாருக்கும் இல்லாம ஒரு தனித்துவம் அவர்கிட்ட இருக்கு. அது சாமிகிட்ட நிறைய கதைகளை சொல்லி தந்தார். அது பார்க்குறப்ப என்றாவது ஒரு நாள் நீங்க எல்லோரும் அனைவரும் வாழ்த்திருக்கீங்க அவரை. அது மாதிரி என்றாவது நல்ல இடத்துக்கு ஒரு உன்னத நிலைக்கு வருவார். அது மட்டுமல்ல, எப்பயுமே நமது எண்ணங்கள் வந்து செயலுக்கு வந்துடும். நீங்க இடைவிடாது ஒரு எண்ணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இந்த உலகில் ஒரு இடத்தை நீங்க அடையணும் அப்படின்னு நினைக்கிற போது இடைவிடாது அதை பத்தி சிந்திச்சு ஒவ்வொரு அடியாக நீங்க எடுத்து வைக்கிற போது எண்ணம் வந்து செயலுக்கு வந்துடும். அது இயற்கையா இறைவன் உங்களை ஆசீர்வதித்து அந்த உரிய இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். யாருனாலையும் அதை தடுக்க முடியாது. நீங்க எந்த ஒரு வெற்றி பெற்ற எண்ணத்தையும் பாருங்க, அது திடீர்னு எல்லாம் வந்ததில்லை. அது எல்லாம் உருவாக்கப்பட்டது. எங்கேயோ ஒரு குடிசை வீட்டுல இருந்த ஒருத்தர், அந்த வீட்டை கூட மேய முடியாம இருந்த ஒரு மாணவன் வந்து இதை MS உதயமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுவார். அவர் அந்த குடியில இருந்து கொண்டு அவருடைய எண்ணங்களை எல்லாம் வந்து அப்படியே உலகத்துக்கு அவரு பரந்த நோக்கா பல காரியங்கள் உலகுக்கு செய்யணும் என்ற போது ஒரு குறிப்பிட்ட நாளையில அவர் உலகுக்கு உதவுற மாதிரி ஒரு உன்னத நிலைக்கு அவர் வந்தார். அதனால ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக என் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறீர்கள். சாமி உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று ஆழ்வார்கள் சொல்ல மாதிரி நீங்கள் வாழ வேண்டும். நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு காதுல விழுகுது. இருந்தாலும் பாராட்டுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் பைக்கை கொடுக்கறோட ஒரு இருக்கு. அதனால ஆகையினாலே என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அனைவருக்கும். அதை காட்டிலும் நீங்க எல்லாம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்வுல பங்கு பெற்றிருக்கீங்க. உங்களை அனைவரும் தனித்தனியா வாழ்த்து. சென்ற காலத்தில் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பும் பெற்று நீங்கள் ஓங்கி வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாகிய செந்தமிழ் சொக்கநாதருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி என்னுடைய இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். தெய்வீகம் வளர்க, சிவனருள் ஓங்குக. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட அழைப்பை ஏற்று வந்த ஆன்மீக பெரியவர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் அண்ணன்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.